அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இண்டக்ஷன் அடுப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் எவ்வளோ லாங் லைஃப் வரும் அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தாரு. ஏன்னா இப்போ வந்து கேஸ் பிரச்சனைலாம் வருது. இண்டக்ஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் தெரியாது. நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம் இண்டக்ஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணோம் தெரிலனே. அதை பற்றி நம்ம உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னாரு. அதனால் எல்லாருக்கும் யூஸ் ஆகிறதுனால இது வந்து இண்டக்ஷன் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறனால நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கனால இண்டக்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக்காக சின்ன விஷயம் தான், பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. எப்படி யூஸ் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்படியே லைக்கை போட்டுட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம இண்டக்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணோங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து எடுத்து ப்ளக்கில் சொருவி ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணோன்னா இதில் ஆன்ங்கிற பட்டன் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த பாத்திரம் வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நார்மலாக வந்து என்ன பாருங்கள், இந்தமாதிரி ஸ்டீல் பாத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து இண்டக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். எந்த ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் அந்த ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் கடையில் வாங்க போகும்போது பாத்திரம் வந்து நல்லா தடியாக வாங்கிடணும், கீழே வந்து அடி பிடிக்காத மாதிரி. இந்த மாதிரி லைட் வெயிட்லாம் நீங்கள் வந்து இண்டக்ஷனில் வச்சிங்கன்னா உடனே வந்து அடி பிடிக்கும். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிரேவி மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டக்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னா எல்லா இடத்துக்கும் வந்து பவர் சப்ளை வராது. இங்கே பவர் வரும். அடுத்து இந்த இவ்வளோ இடம் தான் நமக்கு ஹீட் ஆகிறது உள்ளது. அதே நீங்கள் அலுமினிய பாத்திரம் வாங்கும் போதும் கண்டிப்பாக வந்து கடைக்கார்ட்ட வந்து நாங்கள் இண்டக்ஷன் பேஸ் உள்ள பாத்திரம் தாங்க, நாங்கள் கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணோம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணோம், கரண்ட் அடுப்புலையும் யூஸ் பண்ணோன்னு சொல்லி வாங்கணும். அப்படின்னா தான் அவங்க அதுக்குள்ள பாத்திரத்தை தருவாங்க. அப்படி வாங்கிடுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பின் சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஃபேன் வந்து அழுக்காகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்காவது நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இண்டக்ஷனை ப்ளக்கில் வச்சு போடுறீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணோன்னே, ஆஃப் பட்டன் அமுக்கணுன்னே வந்து கிருன்னு ஃபேன் ஓடுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஓடும். அது வந்து ஓட விடணும். அது எதுக்குன்னா உள்ளுள்ள மிஷினை வந்து கூல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேன். இதை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணோன்னா, ப்ரெஷ்ஷு இருக்குல்ல, பழைய ப்ரெஷ் எதாவது இருந்தால் அப்படி லைட்டாக தூசி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உள்ள அழுக்கு வந்துடும். அதனால் ஃபேன் ஓடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உள்ள வெளியில் காற்று உள்ள இழுக்கிறதுனால வந்து கூல் பண்ணிடும். மிஷின் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், லாங் லைஃப் வரும். எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். நீங்கள் வந்து இந்த ஃபேன் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டீங்க. இதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாங் லைஃப் வரும். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்தால் நிறைய வந்து உள்ள கரப்பாம்பூச்சி வந்து முட்டை விட்டு உள்ள குஞ்சு பொரிக்குது. அதனால் வந்து போர்டு வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாரத்துக்கு ஒருக்கா இதில் வந்து ஹிட்டு மருந்துலாம் இதில் இந்த கேப்பில் அடிச்சு விடுங்க கொஞ்சம் கொஞ்சம். அதனால் இது அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போர்டு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. நீங்களும் எப்போதுமே நீங்கள் வந்து இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்களேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து இங்கே ஆஃப் பண்ணிட்டு தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எல்லோரும் வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிட்டுன்னு உடனே ப்ளக் போர்டில் போய் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் ஒரு 2 செகண்ட் ஓடும். அந்த ஃபேனை ஓட விட்டால் தான் மிஷின் வந்து கூல் ஆகும். அப்படின்னா திரும்ப நார்மலாக இருக்கும். ஏற்கனவே ஹீட்டோடு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் அது வந்து லாங் லைஃப் வராது, உடனே ப்ராப்ளம் வரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல சொறி வச்சுருக்கீங்கன்னு வச்சுருங்களேன். ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது அதை உரி மாட்டுங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டாக நீங்கள் வைக்கும் போது பவர் கூட வரும், கம்மியாக வரும். திடீர்னு இந்த இடம் வந்து எரியிற கூட வாய்ப்பாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த இண்டக்ஷன் வந்து இதுக்கு என்ன வெயிட் இருக்கோ குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் வச்சு யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு பொங்குறோம், வெந்நி வைக்கிறோம் அப்படின்னு பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது. அது வைக்கிறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் கமர்ஷியலுக்குன்னு இண்டக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது நார்மலாக உங்களுக்கு கொஞ்சம் சாதம் வைக்கிறது, ஒரு 2 பேர் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. இது வந்து ஒரு எமர்ஜென்சி தான். ஃபுல்லாக வந்து எல்லோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இண்டக்ஷன் வாங்கும் போதே கடையில் வந்து எது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், எது நல்லா யூஸாக இருக்குன்னு கேட்டு வாங்கிடுங்க. வாட்ஸ் வந்து இப்போ இது வந்து வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2000 வாட்ஸ் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வைக்கக்கூடாது. வாட்ஸ் வந்து இப்போ 2000 வாட்ஸ்னால் 1.8 1.6 தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போதுமே ஹையில் வந்து வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா மிஷின் வந்து ஃபுல் பவரோடு யூஸ் ஆகும். அதுக்கு என்னென்னா, யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் வந்து ஹீட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஹீட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, ஹீட்டை வந்து கொஞ்சம் ஆற விட்டு
ஈர துணி இல்லை காஞ்ச துணியை தான் வச்சு துடைக்கணும். அந்த ஹீட்டோட நீங்கள் வந்து ஈர துணியை வச்சு துடைக்கவே கூடாது. அந்த கேஸ் வந்து அதோட இது வந்து வலு இழந்துரும், டக்குன்னு வெடிச்சிடும் அந்த ஏன்னா நீங்கள் வந்து பாத்திரம் வைக்கிறதுனால இதில் உள்ள ஹீட்டு மட்டும் அந்த பாத்திரத்தில் ஏறும், இந்த இடம் மட்டும் ஹீட் ஆகும். நீங்கள் வந்து ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அடுத்து ஒரு பொருளை உடனே வச்சிங்கன்னா உடனே அந்த வார்ம் வந்து அப்படியே இருக்கும், ஹீட்டு டக்குன்னு வெடிச்சிடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த இண்டக்ஷனுக்கு எவ்வளோ வெயிட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஹீட் வந்து குறைஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து இது வந்து நல்லா துடைச்சிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பால் அந்த மாதிரி இதெல்லாம் பொங்கவே விடக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து லைட் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை பொங்கு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், பொங்கி உள்ள அந்த ஹீட்டில் உள்ளதெல்லாம் இந்த வார்ம் வந்து இந்த கண்ணாடியில் இறங்கிரும். அப்புறம் நீங்கள் ஹீட் ஆகும்போது வேறு பொருள் வைக்கும்போது டப்புன்னு வெடிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக தானே கீறி இருக்குது அப்படின்லாம் இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா இது கரண்ட் விஷயம். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸு சர்வீஸ் சென்டரோ இல்லை வந்து உங்கள் கம்பெனிலையோ ஏதோ சர்வீஸு காசு கொடுத்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. செலவு பண்ணால் மாற்றப்படாங்க. இதெல்லாம் ஃபுல் டச்சு உங்களுக்கு. நீங்கள் மேக்ஸிமம் வாங்கும் போது வந்து பிளெயினாக வாங்குங்க. அதுனா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலது வந்து இந்த மாடல் நாங்கள் கடையிலலாம் வீடியோ போட்டிருக்கோம். கடையில் நம்ம வந்து அப்ளைன்ஸு செக்ஷனில் தான் இருக்கிறதுனால இந்த கேப் உள்ளது வரும். இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வாங்காங்க. ஏன்னா அந்த இதுக்குள்ளே ஈரம் இறங்கி இறங்கி உங்களுக்கு வந்து பொருள் வந்து சேதமாகறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ வாங்கினாலும் பட்டனாக இருந்தாலும் சரி, டச்சாக இருந்தாலும் இப்படி ப்ளைனாக வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து இண்டக்ஷன் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சரிச்சு கிரிச்சு வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் வந்து பாத்திரம் வைக்கும்போது சரியாக ஸ்டாண்டர்டாக நிற்காது. அதனால உங்களுக்கு வந்து கீன்னு சவுண்டு கேட்கும். நீங்கள் அப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து அந்த சூட்டபிள் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கணும்னாலும் உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் இருக்குன்னா இண்டக்ஷனுக்கு பேஸ் வேணும், இண்டக்ஷன் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீல் பாத்திரம், இது பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் வாங்கினீங்கன்னா அது யூஸ் ஆகாது. அதுக்கு இண்டக்ஷன் பேஸ் இருந்தால் தான் யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து கடைக்காரன்ட்ட கேளுங்க, இது இண்டக்ஷன் பேல யூஸ் ஆகுமான்னு கேட்டுட்டு தெளிவாக வாங்கிடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கிறாங்க. அதேமாரி இது வந்து ஃப்ளாட்டான செவரில் தான் வைக்கணும். அதுவும் இந்த மாதிரி இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து மிஷின் உள்ள ஹீட் வந்து வெளியேறதுக்கு நீங்கள் வந்து செவரை ஒட்டி ரொம்ப செவரை ஒட்டிலாம் வைக்கக்கூடாது. இந்த ஒயர் யூஸ் பண்ணுறதுமே வந்து நீங்கள் இடம் இல்லை அப்படின்லாம் வந்து ரொம்ப செவரை ஒட்டலாம் வைக்கக்கூடாது. இந்த ஒயர் வந்து அசையக்கூடாது. இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இதுக்குங்க அசையலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப அசைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கரண்ட் பற்றின விஷயம். அதனால் யூஸ் பண்ணும்போது தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். பட்டன் எல்லாமே ஆன் ஆஃப் எல்லாமே இங்கே தான் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது மெயினில் போய் டக்குன்னு ஆஃப் பண்ணி வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கக்கூடாது. துடைக்கிறது வந்து தயவு செய்து நீங்கள் வந்து துணியை காஞ்ச துணியை இதில் வந்து இப்போ ஏதோ கொட்டிடுச்சு துடைக்கணுன்னா ஈர துணியை பிழிஞ்சி ஈரத்தோட ஈரமாக துடைக்காதங்க. இது நல்லா துடைச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உலர விட்டுட்டு காஞ்ச பிறகு இந்த மிஷின் ஹீட் இருக்கும், இந்த கிளாஸில் வந்து ஹீட் இருக்கும், எப்போதுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஹீட்டு குறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் காஞ்ச துணி வச்சு துடைச்சிங்கன்னா லாங் லைஃப் வரும். இந்த உடஞ்சிருந்தாலும் நீங்கள் உடனே மாற்றிடுங்க. அதை வச்சு யூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கரண்ட் எடுப்பு தானே அப்படின்னு லேசாலாம் நினைக்கிறாங்க. இப்போ 2000 வாட்ஸு 1500 வாட்ஸ் அப்படி இருக்கும்போது ஃபுல் வாட்ஸில் வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணாங்க. ஒரு 200 வாட்ஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ 2000 வாட்ஸ்னால் 1800 1600 வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ரொம்ப லாங் லைஃபாக வரும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.